விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஷ்ணு. இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தாவேகாவில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இந்த விழாவில் குறிப்பா இடம்பெறும்? பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் எல்லாம் கூட பங்கேற்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிருந்தது. இந்த ஓராண்டு நடைமுறையை ஆசை போட்டு பார்ப்பது போல என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்கு? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்பது சென்னை மாமல்லபுரத்தில் அடுத்திருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெறுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவில் விஜய் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இதற்காக முக்கிய 3000 நிர்வாகிகளை அவர்கள் அழைப்பு மாவட்டத்திற்கு 15 பாஸ் என்ற வீதம் மொத்தம் 3000 பேருக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பாஸின் அடிப்படையில் அதை அடையாள அட்டையை சரிபார்த்து அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக செல்போன் அவர்களுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இங்கு அந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த விழாவில் முக்கியமாக உட்கட்சி கட்டமைப்பு மற்றும் 2026 தேர்தலில் செயல்படுத்துவது தொடர்பாக தொண்டர்களிடையே விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். இதில் குறிப்பாக தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கலந்து கொண்டும் பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த ஒரு விழாவில் விஜய் அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த மும்மொழி திணிப்பு தொடர்பாகவும் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அது தொடர்பாக இந்த தேர்தல் தீர்மானத்தை, அதாவது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. இதுபோன்று இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மதிய அசைவ விருந்தும் 3000 பேருக்கு தயாராக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இங்கு விழா அரங்கிற்கு வர இருக்கிறார். விஷ்ணு, இப்ப 3000 பேர் அளவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. என்னென்ன மாதிரியான நிர்வாக அமைப்புகள் இருக்கிறவங்க வராங்க? இப்ப மாவட்ட செயலாளர்கள், அதற்கப்புறம் கிளை செயலாளர்கள் வரைக்குமான நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் வர்றாங்களா? தொண்டர்களாக வருகிறார்களா? எப்படி இந்த விழாவுக்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதாவது 120 மாவட்டமாக தமிழக வெற்றிக் கழகம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு மாவட்டத்திற்கு 15 பாஸ் என்ற வீதம் முக்கிய நிர்வாகிகளுக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி விஜய் அவர்கள் தொடங்கினார். இந்நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈசிஆர் சாலையில் தனியார் அரங்கு அங்கு இந்த விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது இன்று 10:30 மணிக்கு இந்த விழா என்பது நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இங்கு வருகை தர இருக்கிறார். இங்கு செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த முக்கிய நிர்வாகிகள், மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அந்த 15 நபர்கள் உள்ளிட்ட மற்றும் 3000 பேருக்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த 3000 பேருக்கு அவர்களுடைய அடையாள அட்டை காண்பித்த பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக செல்போன் எடுத்து வர தடை என்பது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுக்கு அந்த தடை என்பதும் விதிக்கப்பட்டிருக்கிறது. செல்போன்கள் அவரவர் வாகனங்களிலே வைத்தும் அவர்கள் நிர்வாகிகள் வருகிறார்கள். குறிப்பாக இவர்களுக்கு இந்த மதிய அசைவ விருந்து என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 21 வகை சார்ந்த அந்த சைவ விருந்து என்பது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மதியம் 1 மணி அளவில் வழங்க இருக்கிறது. குறிப்பாக இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் அவர் பேச இருப்பது இந்த மும்மொழி கொள்கை. தற்போது தமிழகம் முழுவதும் பரவலாக இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலம் இந்தி திணிப்பு என்பது பேசப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஒரு பிரச்சனையை விஜய் அவர்கள் இங்கு 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பேச இருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஒரு தனி தீர்மானமும் இந்த விழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக அரசியல் தேர்தல் வியூகர் இந்த பிரசாந்த் கிஷோர் என்பவர் இந்த விழாவில் கலந்து கொண்டு அவரும் சிறப்புரை ஆற்ற இருப்பதாகவும் ஏற்கனவே தகவல் வெளியானது. அந்த வகையில் அவரும் இந்த விழா மேடையில் இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விஜய் அவர்கள் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தொண்டர்களிடையே இந்த எழுச்சி உரை என்பதை ஆற்ற இருக்கிறார். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்படுவது, அது மட்டுமின்றி அந்த கட்சியின் உட்கட்டமைப்பை எப்படி விரிவுபடுத்துவது உள்ளிட்டவற்றை விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். நிச்சயமாக தற்போதைய கள தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.